வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வாரம் 2/12/2024 முதல் 8/12/2024 வரை, அதாவது தமிழ் வாரத்தில் கார்த்திகை 17 முதல் கார்த்திகை 23 வரை. ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவுகள் பெருகி கொண்டே வருவதற்கு நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. எஸ்ஆர்எம் குழுமத்தின் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் வேந்தர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய டைரக்டர், ஒளிப்பதிவாளர்கள், எடிட்டர், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக எப்பொழுதும் நேயர்களுக்கும் நேயர்களை சார்ந்த மக்களுக்கும் நன்றிகள் பல. நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்குது. அது இது லெமன் பற்றி பேசுகிறீங்க, இதை பற்றி பேசுகிறீங்க, இதை பேசுங்க, அதை பேசுங்க. நிறைய பேர் கோயில் கட்டலாமான், கோயிலெலாம் கட்டலாம், நம்ம வசதி தான். கோயில் கட்டுறதை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக லட்சக்கணக்கான கோயில் ஏற்கனவே நம்ம ஊரில் இருக்குது. இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னா ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்குது. முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சர் துணைவியாரோ அல்லது மந்திரிமார்களோ இந்த கோயிலெலாம் நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட அந்த அதிகாரிங்க இருக்காங்கல்ல, செய்யவே விட மாட்டாங்க. நம்மளாம் ஒரு குழு அமைச்சு ஒரு சீரமைக்கலாம் நம்ம சொன்னால் கூட இல்லை இல்லை, எல்லா பணத்தையும் எங்ககிட்ட கொடு, நாங்கள் தான் பண்ணுவோம். மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த ஏரியாவில் அவங்க இன்னும் கும்பிட்ட தலைமுறையாக கும்பிட்ட கோயில் ஏதாவது சீரமைக்கணும், நம்மளே முன்னெடுக்கணும். எல்லா ஊர்லேயும் ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் ஒரு பெரிய மனிதர் இருப்பார். அவர் போய் சரியாக நம்ம பண்ணலான்னு நினைக்கிறச்ச அங்கே போ இங்கே போ உட்காந்துக்கின்னு பணம் கொடுக்குறவங்களாம் யாரோ நாட்டாமல், ஏன்னா ஆஃபீஸர். அதனாலே என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு நொந்து போயிடுறாங்க. இல்லைன்னா யாரும் தனி கோயிலெலாம் கட்ட மாட்டாங்க. தனி கோயில்ன்றது ஏன் கட்டுறாங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல அவங்க ஆத்ம திருப்தியாக அவங்க என்னென்ன டிசைனில் பண்ணணும்னு நினச்சாங்களோ அது போல் லேட்டஸ்ட்டாக மக்களுக்கு வந்த உடனே அவ்வளோ கோயில்களும் தனியார் கோயில்களுக்கும் நம்ம அரசு கண்ட்ரோலில் இருக்க கோயிலுக்கும் வித்தியாசம் பாருங்கள். நிறைய கோயில் சொல்லலாம். மேல்மருவத்தூரும் கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஓடுது கோயில். அந்த ஊர் கோயில் ஃபெசிலிட்டிஸ், லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் அதை ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த நிர்வாகம் தான், அந்த ட்ரஸ்ட்டு தான், அந்த மக்கள் தான் பக்தர்களை வச்சே எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க பாருங்கள். லட்சக்கணக்கான மக்கள், போலீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. தைப்பூசெல்லாம் போய் பாருங்கள், 10 லட்சம் பேர் இருப்பாங்க. செவ்வாடை பக்தர்களே நின்று கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எல்லாரும் தரிசனம் பண்ணி அழகாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி போகிறது. நம்ம ஊரில் எப்படி எல்லாம் முடியும், எல்லாமே சிஸ்டம் இருந்தால் முடியும். அதிகாரிகள் தான் கவர்மெண்ட்டுக்கு இந்தந்த சிஸ்டம் போட்டு பிளான் போட்டு பண்ணக்கூடாதா? ஒரு நல்ல அதிகாரி பண்ணணும்னு நினச்சா கூட அது ஏற்கனவே கொட்டை போட்டு இருப்பாங்கள்ல, தூக்கி போட்டுருது ஃபைலை, இல்லைனா கடப்பில் போட்டுருது, இல்லைனா அந்த ஆஃபீஸரை தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருது. சாமிக்கு நெய்வேத்தியம் இல்லாத எவ்வளோ கோயில் இருக்குது. நிறைய பேர் ஐயர்களை திட்டுறோம். ஐயர்களுக்கு நிறைய வருமானம், ஒரு 100 கோயிலில் இருக்கும் சாமி வருமானம், 100 கோயிலில் இருக்கும். அவங்க அந்த படிப்பு படித்து அந்த கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு தட்டில் விழுற காசை வச்சு, அந்த ஓமத்துக்கு வரக்கூடிய காசை வச்சு, நல்ல காரியங்கள் செய்கிற காசை வச்சு, ஃபைனான்ஷியரு, ஜோசியரு, பூஜை செய்பவர்கள் தான் நம்ம நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு அது ரெகுலராக அவங்களுக்கு தொடரும். அது ஒரு கோயிலெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், பொறுமையாக போகணும். எல்லா கோயிலையும் போனால் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வரக்கூடாது, கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஒதுக்கி அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட மட்டும், அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்கக்கிட்ட, அங்கே ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடிய இஓ ஆஃபீஸாக இருக்கட்டும், மற்ற ஆஃபீஸாக இருக்கட்டும், அங்கே போனீங்கன்னா
மணியக்காரர்லேருந்து எல்லோரும் இருப்பாங்க, பேஷ்கார்லேருந்து. படாத பாடுபடுவாங்க. ஒரு மேலதிகாரிகள் வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ செலவுன்னு போய் பார்க்கணும். எங்கேருந்து வரும்? ஒரு விஐபி வராங்கன்னா அந்த ப்ரோட்டோக்கால்லாம் பார்க்கணும். கோயில் வருமானம் வந்துக்கினே இருந்தாலும், கோடிக்கணக்கான ரூபாய் திருவண்ணாமலையில் வந்தாலும், ஒரு கும்பாபிஷேகம்னா டொனேஷன் புக்கு, பத்திரிக்கை எடுத்துன்னு போய் வசூல் பண்ணணும். கவர்மெண்ட்டில் இவ்வளோ தான் கொடுப்பாங்க. அதுக்கு கலசத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. கும்பாபிஷேகம்னா கோடிக்கணக்கான ரூபாய். கபாலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம்னா நினச்சி பார்ப்பீங்களா? எல்லாமே அவங்கவுங்க கைங்கரியம். அதுபோல் இப்போ எதுக்கு நான் வந்தேன்னா இந்த சப்ஜெக்டு, இப்போ தனியாக ஒரு கோயில் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மன திருப்தியோட எந்த டென்ஷனும் கிடையாது. பஞ்சவடி கோயில் இருக்குது, நாராயணி அம்மா பீடம் இருக்குது. போய் பாருங்கள் எப்படி இருக்கும் சிஸ்டம். அங்கே அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். நாராயணம்மா பீடத்தில் பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட 60 கிலோ கோல்டு லக்ஷ்மி. எவ்வளோ கிலோ? மகாலட்சுமி அப்படியே சாலிடாக உட்காந்துருப்பாங்க. அது கிலோவில் வேணுமா தப்பாக இருக்கலாம், நான் சொல்கிறது உடனே அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடாதீங்க. ஆனால் தங்கத்தில் செய்யப்பட்ட மகாலட்சுமி திவ்யமாக இருக்கிறச்ச 50 ரூபா 20 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே தான் பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்து துளசி தீர்த்தத்தில் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம். யோசிச்சு பாருங்கள். இந்த ஸ்வர்ணலட்சுமியை அபிஷேகம் பண்ணுற பிராப்தம் எல்லாருக்கும், ஏழை பணக்கார ஜாதி கீதி வித்தியாசம்லாம் கிடையாது. ஜென்ஸாக இருந்தால் ஷர்ட்டை கட்டிட்டு உள்ளே போகணும், அவ்வளோதான். சாரீஸ் போட்டுக்கலாம், சுடிதார் போட்டுக்கலாம், எப்படி வேணுமா போட்டுக்கலாம். அப்படியே அந்த துளசி தீர்த்தம் பண்ணுறச்ச அந்த திருப்தி வருமா? இந்த ஜென்மத்தினுடைய பிறப்புடைய திருப்தி வரும். யோசிச்சு பாருங்க. இது நம்ம மற்ற கோயிலில் கிடைக்குமா? ஏன்னா நாராயணி அம்மா அவர் உருவாக்கின பீடம், அவங்க நாராயணி அம்மா பீடத்தினுடைய ட்ரஸ்ட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. என்னன்னு பண்ணுறாங்க? எந்த பக்தர்கள் வந்தாலும் எந்த இதில் வந்தாலும் சந்தோஷமாக அபிஷேகம் பண்ணிட்டு போட்டோம். அந்த ஒரு வருஷம் அப்படி ஒரு புத்துணர்வு வந்துடும்ல. பணங்கிணம் கஷ்டமாக இருந்தால் நம்ம போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தால் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. நம்பிக்கை தானே சாமி தெய்வம். மேல் மருவத்தூரில் பார்த்துருக்கீங்களா? பெண்கள் தான் பூஜை பண்ணுவாங்க. அந்தந்த ஒரு அந்தந்த ஊருக்குன்னு உண்டான அந்த சக்தி பீடத்துக்கு கொடுத்துருவாங்க. யார் வேணாலும் தொடலாம், அம்பாலை சுற்றலாம், அம்பாலை தொடலாம். பீரியட்ஸ் இருக்கிறதெல்லாம் அங்கே கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய அப்பாற்பட்ட விஷயம். ஸோ கோயில் ஆரம்பிக்கிறச்ச கஷ்டம்தான், பணம் கிணம்லாம் புரட்டுங்க. ஆனால் தெய்வம் உங்கள் மூலிமா வரணும்னு நினச்சிச்சுன்னா கண்டிப்பாக வரும். முதல்ல இவ்வளோ பெரிய 10 ஏக்கரில் ஆரம்பிக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. தெய்வத்துக்கு தெரியும் எந்த இடத்துல வந்தால் அது டெவலப் ஆகும். 10 ஏக்கரில் வரணும்னு ஒரு தெய்வம் நினச்சிச்சின்னா 10 ஏக்கரில் வரும், 100 ஏக்கரில் தான் வரணும்னு நினச்சா வரும். ஆனால் என்னன்னா 5 வேளை பூஜைன்றாங்க, அது 3 வேளை பூஜையாவது அந்த தெய்வத்துக்கு நடக்கிற மாதிரி பார்த்துக்கு. சும்மா அன்டைம்லலாம் பண்ணாதீங்க. ஒரு 10 பேருக்காவது சாப்பாடு போடுற மாதிரி ஒரு டெய்லி ஒரு நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சு கும்பிட்றதுக்கு கோயில் கிடையாது. நீங்கள் 100 கோடி ரூபாய் போட்டு கூட கோயில் பண்ணாலும் அதில் 10% பொதுமக்கள்கிட்டேருந்து வாங்கணும். அது வாங்கினா தான் கோயில். அதுபோல் பண்ணுங்க. நிறைய நல்லது பண்ணலாம். கோயிலில் இருந்து காலையில் ஒரு வேளை டிஃபன் கொடுக்குறீங்கன்னா கூட ஒரு 100 பேருக்கு கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் மூலிமா ரெடி பண்ணுறீங்க, இட்லி போடுறீங்க, இல்லை பொங்கல் போடுறீங்க, ஏதாவது ஒன்று போடுறீங்க. அந்த 100 பேர் அதை நம்பி, அந்த கோயிலை நம்பி டெய்லி இருப்பாங்க. ஒரு ஏரியாவுக்கும் எல்லா கோயில்லையும் அன்னதானம் போடுறது ஒரு ஏரியா மக்களையும் திருப்திப்படுத்தாது.
அந்தந்த ஏரியா மக்களுக்கு தேவை. ஒரு சாய் மடமோ ராகவேந்தர் மடமோ விநாயகர் கோயிலோ நரசிம்மர் கோயிலோ அனுமன் கோயிலோ, இந்த கோயில் பண்ணக்கூடாது அந்த கோயில் பண்ண, உங்களுக்கு கனவுல என்ன தோணுதோ, உள்ளுணர்வில் என்ன தோணுதோ, தெய்வத்தினுடைய விசித்திரமான உருவங்கள் கூட தெய்வத்தில் வரலாம். அதை சிற்பிகள் இடத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கனவுல வந்த மாதிரி உருவம் வந்துச்சுன்னா அதை பண்ணுங்க, அந்த கோயில் டெவலப் ஆகிடும். தெய்வம் வந்து சொல்லுமா கனவுல, இதை பண்ணு, நீ எனக்காக கொடு. நம்மக்கிட்ட கடன் வாங்கி இது பண்ணி அப்படி பண்ணியெல்லாம் பண்ணாது. நம்மக்கிட்ட இருந்தால் பண்ணுங்கள், இல்லை ஒரு 4-5 நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணுற ஐடியாவில் இருந்தால் பண்ணுங்க. அதே போல் நம்ம கோயில் பண்ணுறச்சே நம்ம வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடிஞ்ச கோயிலில் நீங்கள் அதை புனரமைச்சு கட்டுறதுக்கு வந்து எல்லோரும் ஒத்துக்கினாங்கன்னா சரி, இல்லைனாலும் ஒரு வேளை நெய், ஒரு வேளை தீபம், நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றுறதுக்கு கொஞ்சம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதே போல் கோயில் பணியாளர்களுக்கு எந்த கோயிலில் போனாலும் யாராவது ஒரு ஸ்வீப்பருக்கு 10 ரூபாவோ 20 ரூபாவோ 30 ரூபாவோ 40 ரூபாவோ 50 ரூபா 100 ரூபாவோ இல்லை 1000 ரூபாவோ உங்கள் வசதி. குருக்களுக்கு எவ்வளோ வேணுமோ போடுங்க. உண்டியலில் கூட அன்னதானம்னு இருக்கும், அந்த உண்டியலில் போடுங்க. இல்லைனா அன்னதானத்துக்குன்னு டொனேஷன் பண்ணுங்க, இல்லைனா அரிசி பருப்பு பண்ணுங்க. பண்ணிங்கன்னா தான் நல்லது. நம்ம மதத்தை பற்றி தான் நம்ம மதம் நிறைய அடி வாங்கிடுச்சு. முகலாயர் காலத்துலேருந்தே பெரிய பெரிய கோயில்கள்லாம் போச்சு. ஆனால் அதுவே திருப்பி ரெக்டிஃபை ஆகிடும். அதனால் கோயில்கள் பற்றி உங்களுக்கு முடிஞ்சால் இடிஞ்ச கோயிலை புனரமைங்க. இல்லை அதில் நிறைய மனஸ்தாபங்கள் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, என்னால் தனி கோயிலை பண்ண முடியும் அப்படின்னா சந்தோஷமாக பண்ணுங்கள். அன்னதானம், அந்த கோயில் சார்பாக மருத்துவ முகாம், அந்த கோயில் சார்பாக வயசானவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது, ஆதரவற்றவர்களுக்கு உதவி பண்ணுவது, நோயாளிகளுக்கு உதவி பண்ணு. நம்ம சத்ய சாய்பாபா மாதிரி பெரிய மருத்துவமனை, அமிர்தானந்தம் மாதிரி மருத்துவமனை கட்டணும்னு கனவு வேண்டாம். 4 பேருக்கு 3 பேருக்கு பண்ணுங்கள். அமிர்தானந்தம்மெல்லாம் அப்படி தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 30,000 பேருக்கு இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ சிறுதுளி பெருவெள்ளம். உங்களுக்கு மனதில் தோன்றியது, கனவில் தோன்றியது, உள்ளுணர்வில் தோன்றியது, பெரியவர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தைரியமாக சாதாரண லெவலில் ஒரு கோயிலாக இருக்கட்டும், பெரும் கோயிலாக இருக்கட்டும், அவரவர்கள் வசதிப்படி கண்டிப்பாக செய்யுங்கள். ஆனால் கோயில் மட்டும் முக்கியம் என்று நினைக்காமல் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன கைங்கரியம் செய்ய முடியுமோ சேர்த்து செய்தால் அந்த கோயிலும் வளருவீர்கள், நீங்களும் வளருவீர்கள், அந்த மக்களும் வளருவார்கள்.